திரு அண்ணாமலைனாலே ஒரு சஸ்பென்ஸ் தானே, சர்ப்ரைஸ் தானே, ஒரு என்ன பண்ணுவார் பூரா பீதியிலே இருக்கிறாங்க. இந்த பாரதிய ஜனதா கட்சி எதிர்பார்த்தது என்னமோ ரஜினிகாந்தை, அவர்களுக்கு கிடைத்தது என்னமோ ரங்கராஜ் பாண்டே அப்படின்னாரு. ஆனா ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னா ஆனா சரினா சொன்னாரு. என்ன ஒண்ணுமே கறக்க முடியல. எப்படி நம்ம அண்ணன் வடிவேல் படத்துல நானூறு அப்படி தான் சொன்ன மாதிரி 4 போலி லெக்சர் எல்லாம் உள்ள வரான். திமுகவும் கம்யூனிஸ்ட் கட்சியும் கதறுது, வரிய குறைச்சிடாதீங்க. திரு சரத்குமார் அவர்கள் கட்சியில சேர்ந்திருக்கிறாரு, கட்சியவே இணைச்சிட்டார். கமலஹாசன் அவர்கள் எப்படி ட்வீட் போடுவார் தெரியும் பாரத பிரதமர் நரேந்திர மோடி பத்தி. அதனால தான் எங்க அண்ணன் திருமாவளவன் பயந்தார். இந்த பாரதிய ஜனதா கட்சி எதிர்பார்த்தது என்னமோ ரஜினிகாந்தை, அவர்களுக்கு கிடைத்தது என்னமோ ரங்கராஜ் பாண்டே அப்படின்னாரு. அவருக்கு அவ்வளவுதான், ரஜினிகாந்த் வருவார் நினைச்சிட்டு இருந்தார் அப்படின்னு. ஆனா அவருக்கு வந்து அப்ப அந்த இதை எழுதும் போது ஒண்ணு தெரியல. அவர்கள் பாஜக எதிர்பார்த்தது திரையில் வரக்கூடிய அண்ணாமலை, ஆனா அவர்கள் கிடைச்சது தலையில வந்து நிற்கக்கூடிய ஒரு அண்ணாமலை. அதை வந்து அண்ணன் எதிர்பார்த்திருக்க மாட்டாரு. திரு அண்ணாமலைனாலே ஒரு சஸ்பென்ஸ் தானே, சர்ப்ரைஸ் தானே, ஒரு என்ன பண்ணுவார் பூரா பீதியிலே இருக்கிறாங்க. நம்ம சினிமாக்கெல்லாம் சொல்ற மாதிரி வந்து உள்ளத லெப்ட்ல இண்டிகேட்டர் போட்டு ரைட்ல கையை போட்டு ஸ்ட்ரைட்டா போயிட்டு அவர் பாட்டு போயிட்டே இருக்கிறாரு. பல பேருடைய முகத்திலேருந்து சில பாவங்களையும் வார்த்தைகள்லேருந்து சில விஷயங்களையும் கண்டுபிடிச்சிடலாம். ஆனால் வந்து அவர் அடுத்தவங்கள்ட்ட இருந்து எல்லாத்தையும் கறக்கிறவர். அந்த மரவக்குறிச்சி பிரச்சாரத்து போது சொன்னார் பாருங்க, இதை மாதிரி பல பேரை தலையில் கட்டி தொங்க விட்டு பார்த்துருக்கேன் அப்படின்னாரு. அதை மாதிரி பூரா எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி அவர்கிட்ட இருந்து எதையுமே கறக்க முடியல. நம்ம கூர்ந்து பார்க்குறோம். ஆனால் ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னா ஆனால் சரினா சொன்னார். என்ன ஒன்றுமே கறக்க முடியல, எப்படி அதை கறக்க அப்படின்னு காலமாட்டில் பாலை கறந்துடலாம் போல தலைவன்ட்டு இது தகவலை கறக்க முடியாது போல. நானும் எவ்வளவோதான் நூல் விட்டு பார்ப்பேன், அது வந்து அசராம் அப்படி நிற்பா. அப்படி ரொம்ப ஆச்சரியமான விஷயம். வந்து நிறைய இளைஞர்களை வந்து ஒரு பெரிய ஒரு நம்பிக்கையாக அண்ணாமலை வந்து தலைவர் பதவியிலிருந்து மாற்றப்பட்டார் அப்படின்னோடனே பாஜக அதிர்ந்ததற்கு இணையாக தமிழகம் அதிர்ந்தது. அதில் வந்து எந்த குழப்பமும் இல்லை. என்னங்க அப்படின்னு ஒரு இது எப்படிங்க இது வந்து சரியா இருக்குமான்னு புரியவே இல்லை. ஏதோ நான் போய் மாத்தின மாதிரி என்கிட்ட 100 பேர் தூக்கம் கேட்க ஆரம்பிச்சிட்டா. என்னங்க இப்படி ஆகிப்போச்சு, என்னங்க இப்படி, உனக்கு முன்னாடி நான் உட்காந்து எழுதிட்டு இருக்கேன். இதுல வேற இந்த சோசியல் மீடியா இருக்கிற அந்த வார் ரூம் வேற இருக்கு பாருங்க. அவங்க ஒரே கன்ஃபியூஷன் இருப்பாங்க, இது நம்ம ஆளா எதிராளா அப்படி தெரியாம உட்காந்து இருப்பாங்க. அவங்க வேற ஒரு பஞ்சாயத்து கூட்டு வச்சுட்டு நான் தம்பி எடுத்து நம்மள என்னப்பா சாண்ட்விச் மாதிரி வச்சிருக்காங்க, இந்த பக்கம் போனா இவங்க அடிக்கிறாங்க, அந்த பக்கம் போனா அவங்க அடிக்கிறாங்க, ஒரே குழப்பமா இருக்கு. நம்ம வந்து எப்பயுமே திரு வினோஜ் பி அவர்கள் சொன்னது போல பாரதிய ஜனதா கட்சிக்காரனும் காங்கிரஸ்காரனும் நான் ஒரு தேசியவாதி, இந்த நாடு நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு அதில் எந்த குழப்பமும் இல்லை. 2014க்கு முன்னாடி வரைக்கும் ஹஜ் யாத்திரை 1.25 லட்சம் பேர் தான் போயிட்டு இருந்தாங்க. 1.25 லட்சம் பேர் ஆண்டுக்கு. இன்னைக்கு இந்த வருஷம் நான் இப்ப திரு அபூபக்கர் அவர்கள்ட்ட பேசினேன், 1.25 லட்சம் பேர் போறாங்க. 50,000 பேர் கூட எவ்ரி இயர். அதற்கான பெர்மிஷனை பாரத பிரதமர் நரேந்திர மோடி வாங்கி கொடுத்திருக்கிறார். ஹஜ் யாத்திரை போகும்போது பெண்கள் தனியா போக முடியாது. பெண்கள் யாராவது ஒரு ஆண் துணையோடு தான் போகணும். அண்ணனோ தம்பியோ அக்காவோ அண்ணனோ கணவனோ அப்பாவோ யாரோ ஒருத்தர். பெண்கள் தனியாகவும் போகலாம் அப்படின்னு இஸ்லாமிய பெண்களுக்கான பெரிய நல்வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார் பாரத பிரதமர் நரேந்திர மோடி. இஸ்லாமியர்களுக்கு எதிராக எப்படி இருப்பாங்க? ஒரு கலவரம் இல்ல. ஹஜ் யாத்திரை எண்ணிக்கை கூடிக்கிட்டே போகுது. பெண்கள் தனியா ஹஜ் யாத்திரை போலாம். ட்ரிபிள் தலாக் பெண்களுக்கு எதிரானது என்பது போல சித்தரிக்கப்பட்டது. என்ன ஆச்சரியம், அந்த பெண்ணுடைய குடும்பத்தை தவிர வேற யாரும் வழக்கு போட முடியாது. இது யாராவது சொல்றாங்களா வெளியே? அந்த பெண்ணுடைய பிரைவேட் குடும்பம், அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி அப்பா அம்மா, இவங்களை தவிர யாரும் கேஸ் போட முடியாது. யாரோ ஒருத்தர் போயிட்டு வந்து இன்னொருத்தர் மேல ட்ரிபிள் தலாக் போட்டாரு, எங்க மேல வந்து பாஞ்சிரும் கிடையாது. அப்ப அந்த மனைவிக்கு வந்து வழக்கு போடக்கூடிய சுதந்திரம் யார் வாங்கி கொடுத்தா? அப்ப வாரணாசியில கிட்டத்தட்ட 17% பேர் இஸ்லாமியர்கள் இருக்கிறாங்க. எப்படி 3வது முறை அங்க எம்பி யாராவது யோசிக்கணுமா? இல்ல யாராவது இஸ்லாமியர்களுடைய வாக்கை பெறாமலா நரேந்திர மோடி ஆயிர முடியும்? அப்ப எவ்வளவு பெரிய இடத்துல போயிட்டு இருக்கிறார் பாருங்க. ஒண்ணுமே அயோத்தி ராமர் கோயில் அங்க வந்து 2 பேரோட ஸ்பீச் நீங்க கவனிக்கணும். ரொம்ப முக்கியமா பாரத பிரதமர் நரேந்திர மோடியும் RSS தலைவர் மோகன் பாகவத் அவர்களும் ரொம்ப தெளிவா சொல்றாங்க, ராமருக்கான கோவிலை கட்டிவிட்டோம், அடுத்தது நாம் நம்முடைய வேலையை பார்க்க வேண்டும். நாட்டை 2047க்குள் நம்பர் 1 ஆக உலகத்தில் நம்பர் 1 ஆகிறதுக்கான வேலையை பார்க்கணும்னு பிஜேபியில இருந்து வந்திருக்கக்கூடிய பாரத பிரதமர் நரேந்திர மோடி சொல்றார். அவரை பார்த்து மதவாதி சொல்றாங்க. RSS தலைவர் சொல்கிறார், இனிமேல் எல்லா மசூதிக்குள்ளேயும் என்ன இருக்குது, மசூதிக்குள்ள கீழே என்ன இருக்கு நம்ம தேடிட்டு போக கூடாதுன்றார். இவர்கள் என்ன கட்டமைக்கிறாங்க? RSS பத்தி, பிஜேபி பத்தி, பாரத பிரதமர் நரேந்திர மோடி பத்தி. ஆனா உண்மை என்னவா இருக்கு? அயோத்தியில ராமர் கோயில் வாசல்ல ராமர் கோயிலுக்கு பிராண பிரதிஷ்டா பண்ணிட்டு வந்து பாரத பிரதமர் பேசுறார். ஜஸ்ட் இமேஜின். இது கற்பனை பண்ணுமா? யாராவது சொல்றாங்களா? இந்த ஊடகமா சொல்லுதா? ஆர்டிகல் 370 நல்லா பெஹல்காம்ல 26 பேர் உயிரிழந்தாங்க. 25 பேர் இந்துக்கள், ஒரே ஒரு இஸ்லாமியர் அவங்க உயிரிழந்தார். சையத்னு பேர், சையத் ஷான்னு பேர். அவர் ஏன் உயிரிழந்தாரு? அவர் அந்த ஊர்ல
குதிரையில வந்து போட்டு டூரிஸ்ட்களை கூட்டு போகக்கூடிய ஒரு டூரிஸ்டை இங்க இருந்து பஹல்காம்ல அந்த பள்ளத்தாக்கு பகுதியில இருந்து அந்த இடத்துல சமவெளி பகுதிக்கு கூட்டு போனாங்கன்னா அவளுக்கு 2000-3000 காசு. அதற்கு முன்னாடி வாழ்வாதாரம் இழந்து பயங்கரவாதத்துக்கு துணை நிற்பது மட்டும்தான் வாழ்வாதாரமா இருந்த ஒரு மாநிலத்தில் டூரிசத்தை ஓபன் பண்ணி டெரரிசத்துல டூரிசத்தை கன்வெர்ட் பண்ணி அவ்வளவு பெரிய சுதந்திர நடமாட்டத்துக்கு ஏற்பாடு பண்ணி தியேட்டர், சினிமா, இரவு வாழ்க்கை, பகல் வாழ்க்கை, மால், கடை, அவ்வளவு விஷயங்கள் ஓபன் பண்ணி போட்டிங் கொண்டு போய் அவ்வளவு ஏற்பாடு பண்ணி அப்ப அந்த இடத்துல நாம் அமைதியாக வாழ்வதற்கான ஒரு ஆபத்து வந்துவிட்டது அப்படின்னு பயங்கரவாதிகள் வந்திருக்கிறார்கள் என்று தெரிந்து அவர்கள் இந்துக்களை மட்டும்தான் குறிவைத்துக் கொள்கிறார்கள் என்று தெரிந்து அந்த இந்துக்கள் வேறு மதத்தை சேர்ந்தவர்கள் என்பதல்ல, என்னுடைய மாநிலத்தை நம்பி வந்தவர்கள் அந்த சையத் ஷா உயிரிழந்தான். உயிரிழந்து செத்தான், தடுத்து செத்தான், தெரியாம கொல்லப்படல. அப்ப அங்க இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களுக்கு கூட பாரத பிரதமர் நரேந்திர மோடி என்ன செய்திருக்காங்க தெரியும், நம்முடைய வாழ்வாதாரத்தை மாற்றி காட்டிருக்கிறான்னு தெரியும். இன்னைக்கு நம்ம பார்க்கிறோம், முந்தானத்து செய்தி வந்தது, அங்க இருக்கக்கூடிய தளபதி சொல்லியிருக்கிறார், முன்னாடி பயங்கரவாதிகள் பொதுமக்களோடு பொதுமக்களாக சேர்ந்து குடியிருப்பாங்க. பெரிய பிரச்சனை பயங்கரவாதி யார் பொதுமக்களை அடையாளம் காண முடியாது, வீட்டுக்குள்ள உட்கார்ந்திருப்பாங்க. இப்ப காஷ்மீர் மக்கள் எந்த பயங்கரவாதிக்கும் அடைக்கலம் கொடுப்பது இல்லை, பதுங்கு குழியில் காடுகளில் வாழ்கிறார்கள் பயங்கரவாதிகள். அப்ப மக்களுடைய மனசு ஞாபகம் இருக்குல்ல, அவங்களுக்கு கல்வீச்சு சம்பவம் நடக்கும், ராணுவ வீரர்கள் கல்வீச்சுங்க, ராணுவர்கள் கட்டி போட்ட மாதிரி உட்கார்ந்திருப்பாங்க. எவ்வளவு பெரிய துயரமான சம்பவம் நடந்துச்சு. இப்ப எப்படி மாறிடுச்சு, கிட்டத்தட்ட 56% போலிங் சார் ஜம்மு காஷ்மீர்ல. சென்னை மக்கள் நீங்க எல்லாம் எவ்வளவு பேர் போடுறீங்களோ அவ்வளவு பேர் அங்க ஜம்மு காஷ்மீர்ல போடுறாங்க. தமிழ்நாட்டில் அதிக ரொம்ப கம்மியா போலிங் நடக்கக்கூடிய இடத்துல ஒண்ணு சென்னை. இந்த சென்னை மக்கள் எவ்வளவு போலிங் போடுறாங்களோ அவ்வளவு போடுறாங்க ஜம்மு காஷ்மீர் மக்கள். அப்ப எவ்வளவு பெரிய நம்பிக்கை, இந்தியா ஒற்றை நாடு ஒரே தேசம் அப்படிங்கிறதுல ஜம்மு காஷ்மீர் மக்கள் நம்பிக்கை. அதை யார் ஏற்படுத்தினா, ராணுவத்தின் மூலமா மட்டும் செஞ்சிருக்க முடியுமா? அப்ப ரெண்டு விதமாக செய்யணும். இந்த பக்கம் ராணுவம் வந்து பயங்கரவாதிகளுக்கான இரும்புக்கரம், பொதுமக்களுக்கான அன்புக்கரம், இந்த ரெண்டையுமே சேர்த்து செய்யும். சகோதரர் சொன்னார் இல்லையா, சத்தீஸ்கர்ல அடிக்கிற அடியில பூரா கதறிட்டு 2026 மார்ச்ல இந்தியால ஒரு நக்சல் இருக்க மாட்டான். டேட் குறிச்சு ரிவர்ஸ்ல ஒர்க் பண்றார். முந்தா நேத்து ஒரு 3 பேர் போட்டாங்க நக்சல்ஸ். 2 கோடி ரூபாய் ஒருத்தர் தலைக்கு போட்டுட்டாங்க. 1 கோடி ரூபாய் ஒருத்தருக்கு, 50 லட்சம் ரூபாய் 2 பேருக்கு, 2 கோடி ஒருத்தர் 3 தலைவர்கள் போட்டாங்க. அந்த 3 தலை விழுந்த உடனே அவன் அடிச்சுட்டான், பாஸ் நாங்க சமாதானத்துக்கு வந்துரும். அப்படிவா வழி. பயங்கர காமெடி பாத்துங்க. நக்சல்கள் சரண் அடைந்தால் அவர்களுக்கு லட்சக்கணக்கான ரூபாய் அவர்களுக்கு மறுவாழ்வு கொடுக்குறாங்க. நம்ம அண்ணன் வடிவேல் படத்துல நானும் ரவுடி தான் சொன்ன மாதிரி 4 போலி நக்சல் எல்லாம் உள்ள வரான், நானும் நக்சல் தான் சார், எனக்கு மறுவாழ்வு கொடுங்க சார். அவ்வளவு பெரிய வாழ்க்கை. அப்ப நக்சல்கள் மறுவாழ்வு பெற வேண்டும் அப்படிங்கிறதையும் கவனம், அவர்கள் பயங்கரவாதத்தை தொட முடியாது அப்படிங்கிறதையும் கவனம். இப்படி மல்டி டைமென்ஷனலா யார் யோசிக்கிறான்றீங்க? இந்தியா முழுக்க உலக இன்னைக்கு நம்ம பாக்குறோம் ஜிஎஸ்டி குறைச்சு வச்சிருக்காங்க. 357 பொருட்களுக்கான ஜிஎஸ்டி குறைப்பு. அண்ணன் சிதம்பரம் கேட்கிறார், அப்ப 8 வருஷமா நீங்க கொள்ளையடிச்சிட்டு இருந்தீங்கல்ல. அது சிதம்பரம் கேட்கலாமா? நான் வேற அர்த்தத்துல கேட்கல. அவர் இருந்தபோது மல்டிபிள் டாக்ஸ் சிஸ்டம் இருந்துச்சு. இப்ப ஜிஎஸ்டில 4 லேயர் இருந்துச்சு, 2 லேயர் எடுத்து விடுறாங்க, 18 வைக்கிறாங்க. அப்ப அவர் என்ன கேட்கிறாரு, நீங்க இதற்கு முன்னாடி நீங்க மல்டி லேயர் வச்சிருந்தீங்கல்ல, அப்ப கொள்ளையடிச்சீங்கன்றார். உங்களுக்கு நினைவு இருக்குமான்னு தெரியல, திரு சிதம்பரம் அவர்கள் நிதியமைச்சராக இருந்த போது ஏடிஎம்ல உங்க காசை நீங்க வித்ட்ரா பண்றதுக்கு 10 ரூபாய் சார்ஜ் போட்டாரு. அதுக்கப்புறம் எதிர்ப்பு அதிகமானே அவர் அதை வித்ட்ரா பண்ணார். நம்முடைய காசை நாம எடுக்கிறதுக்கு இப்பயுமே இருக்குது. ஆனா எப்படின்னா 5 முறைக்கு மேல 10 முறைக்கு மேல அடுத்த பேங்க்ல இந்த மாதிரி சிஸ்டம். ஆனா உங்களுடைய காசை உங்களுடைய பேங்க்ல உங்க ஏடிஎம்ல போட்டா கொண்டு வந்தார். இத மாதிரி திட்டம் வச்சு ஐஸ்கிரீமுக்கு 20 ரூபாய் செலவழிக்கிறீங்க, உங்களுக்கு இதெல்லாம் சமாளிக்க முடியாதுன்னு கேட்டவர் திரு சிதம்பரம் அவர்கள். அப்ப மக்களை பார்த்து டாக்ஸ் விஷயத்துல கேள்வி விட்டார். 8 வருஷமா நீங்க வந்து சுரண்டு நீர்களாங்கிற வார்த்தையை பயன்படுத்தினார் சார் இந்த டாக்ஸ் பத்தி. ஆனால் இதற்கு முன்னாடி தொழிலதிபர்கள் இருந்து சாமானிய மனிதர்கள் வரை டாக்ஸ் கட்டக்கூடாது, டாக்ஸ்னா ஏமாத்த வேண்டிய விஷயம் இருந்த மனோநிலையை மாற்றி எல்லோரையும் டாக்ஸ் கட்ட வைத்து எல்லோரையும் சரியான பாதைக்கு திருப்பி மக்கள் பெருமைக்குள் மக்கள் மீது நம்பிக்கை வைத்து பாரத பிரதமர் சார் அதனால குறைக்கிறார். 1.25 லட்சம் கோடி எவ்ரி மந்த் வரும். அப்ப இது வந்து வருவாய் அரசாங்கத்துக்கு கூட்டிட்டே போகுது. அப்ப என்ன ஆகுது, திமுக கம்யூனிஸ்ட் கட்சியும் கதறுது, வரியை குறைச்சிடாதீங்க. யோசிச்சு பாருங்க, அண்ணன் தங்கம் தானே சொல்லி பகிரங்கமா பேட்டி எங்களுக்கு வருவாய் இழப்பு ஏற்படும். அப்ப வருவாய் வருதுங்கிற ஒத்துக்கிறாங்களா இல்லையா? நேத்து என்ன சொன்னாங்க, எங்களுடைய டாக்ஸ் பூரா வந்து மத்த இடங்களுக்கு போகுது, நாங்க கட்டுற வருவாயெல்லாம் வரி வருவாயெல்லாம் மத்த இடங்களுக்கு போகுது. ரொம்ப தெளிவா நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அறிவித்தார். யூபியில கார் வாங்கினாலும் தமிழ்நாடு தாங்க டாக்ஸ் வரும், பீகார்ல கார் வாங்கினாலும் தமிழ்நாடு தான் டாக்ஸ் வரும். இங்க தான் நம்ம கார் உற்பத்தி பண்றோம். அப்ப அந்த பில் வந்து உங்களுக்கு ரைஸ் ஆகும், ஆனா அந்த காசு கட்டினது யூபி காரன், பீகார் காரன், டெல்லி காரன். அப்ப இது ஒட்டுமொத்தமா இந்தியா முழுக்க தான் வருது. அதுதான் இந்தியா முழுக்க போகுது. நான் ஒரு கேள்வி கேட்டேன், தமிழ்நாடு அதிகமான வரியை கொடுக்கிறது, ஆனால் நீங்க அவ்வளவு திருப்பி கொடுக்கல அப்படின்னு சொல்லி கேட்கறாங்களே. கோயம்புத்தூர்ல இதே கேள்வியை கேட்டா, நாமக்கல்ல இதே கேள்வியை கேட்டா, நாங்க தமிழ்நாட்டுக்கு வந்து எவ்வளவு வரி கொடுக்கிறோம் மாநில அரசுக்கு, நீங்க எனக்கு என்ன திருப்பி கொடுன்னு கேட்டா, அப்ப பெரம்பலூருக்கு அரியலூருக்கு யார் காசு கொடுப்பா? ஒரு கேள்வி இருக்கா இல்லையா?
அப்ப மக்களை சிந்திக்க விடாமல் போயிட்டு இருக்கும்போது மக்களை நம்பி நிற்கக்கூடிய ஒரு அரசியல்வாதியாக பாரத பிரதமர் நரேந்திர மோடி இருக்கிறார். கடைசியாக ஒரு விஷயம், மக்களை நம்பி மட்டுமில்ல, நரேந்திர மோடி அவர்கள் சர்வாதிகாரி அப்படிங்கிற போன்ற ஒரு பிம்பம் கட்டமைக்கப்படும். அவர் நினைச்சதுதான் சட்டம் வருது. அவரை மாதிரி ஒரு ஆச்சரியமான ஜனநாயகவாதி பார்க்க முடியல. அவர் ஒரு பெரிய டீம் வைக்கிறாரு, அந்த டீமை நம்புறார், ஒரு டீம் பிளேயர். ஜஸ்ட் இமேஜின், கொஞ்சம் யோசிங்க. அஜித் தோவல் இந்த நாட்டுடைய தேசிய பாதுகாப்பு ஆலோசகர். ரஷ்ய அதிபர் புதின் வந்து கேட்கிறார், தோவலை எனக்கு அனுப்பிவிடுங்க, நான் கொஞ்சம் அவர்கிட்ட பேசணும் அப்படின்னு. உனக்கும் தோவலுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு யோசிக்கல. தோவல் அவ்வளவு பெரிய ஆள் ஆயிட்டாரா அப்படின்னு யோசிக்கல. உடனே அனுப்பிக்கிறேன். தோவலும் புதினும் ஒன் டு ஒன் பேசுறாங்க. தன்னுடைய சபார்டினேட்டை இதை போல நம்பக்கூடிய இன்னொரு தலைவர் யாரா இருக்கிறாங்களான்னு யோசிக்கல. அமித்ஷா எத்தனை நாளைக்கு நம்பர் 2வாவே இருப்பாரு? அவரும் அதே குஜராத்ல இருந்து தான் வந்திருக்கிறாரு. என்னைக்காவது ஒரு நாள் ஏதாவது ஒண்ணு அப்படின்னு ஒரு சந்தேக பார்வை. எப்பேற்பட்ட நம்பிக்கை! அமித்ஷா மாதிரி ஒரு சபார்டினேட் ஒருத்தர் கிடைக்குமா? ராமனுக்கு கிடைச்ச லட்சுமணன் மாதிரி. அப்படியே கற்பனைக்கு எட்ட முடியாத மோடி சர்க்கார் மோடி சர்க்கார் மோடி சர்க்கார் அவரை விட அதிகமா வந்து அமித்ஷா சொல்றார். நிர்மலா சீதாராமன், ஜெய்சங்கர், எவ்வளவு பெரிய டீம். அவர்கள் எல்லோரும் சொல்கிறார்கள் மோடினால் சாத்தியமாச்சுன்னு. ஆனா மோடி தன்னுடைய டீமை நம்புறார். 2 பெரிய ரயில் விபத்துகள் நடந்துச்சு. அஸ்வினி வைஷ்ணவ் ரயில்வே துறை அமைச்சர், அவருக்கு வந்து இன்னும் 2 முக்கியமான துறையெல்லாம் அவர் கொடுத்து வச்சிருக்காங்க. எல்லோரும் கழுத்தை நெரிச்சு கேட்டது குறைஞ்சபட்சம் அஸ்வினி வைஷ்ணவ் ராஜினாமா. அந்த 2 பெரும் விபத்துகளுக்கு பிறகு, ஒடிசால நடந்தது இன்னொன்னு, அந்த பெரும் விபத்துகளுக்கு பிறகு அஸ்வினி வைஷ்ணவ் ராஜினாமா பண்ணிருந்தா யாருமே வருத்தப்பட்டிருக்க மாட்டாங்க. சரிதான், அவ்வளவு பெரிய ஆக்சிடென்ட் அவர் வார்த்தை. தன்னுடைய தளபதியை விட்டு கொடுக்காத தலைவன் பாரத பிரதமர் நரேந்திர மோடி. கடைசி வரைக்கும் விட்டு கொடுக்கல. ரைட், ஓகே, நடந்துருச்சு, அதுக்கு பின்னாடி ஏதாவது இருக்கா பாரு, மோசமான விஷயம் இருக்கா பாரு, நாளைக்கு நடக்காம இருக்கான வழியை பாரு, கவச் அப்படிங்கிற அந்த டெக்னாலஜியை ரொம்ப சீக்கிரமா இம்ப்ளிமெண்ட் வழியை பாரு அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூட விட்டுக்கல. இப்படி ஒரு ஆச்சரியமான டீம். ஒவ்வொரு அரசியல் தலைவருக்குமான பாடம், எப்படி கட்சியை, எப்படி ஆட்சியை, எப்படி மக்களை வழிநடத்த முடிகிறது. மக்களை நம்பு, தன்னுடைய துணைவர்களை நம்பு, அடுத்தவர்களை நம்பு. இது ஆச்சரியம். இன்னைக்கு அரசியல பார்க்கவே முடியாத விஷயம் அதை வந்து செஞ்சு முடிக்கிறார். யார் யார்ட்ட என்னென்ன வேலையை கொடுக்கணும் ரொம்ப தெரிஞ்சு வச்சிருக்காரு. ஹார்ட் ஒர்க்கிங்ல கலைஞரை போல, இன்டெலிஜென்ஸ்ல ஷார்ப் மைண்ட்ல ஜெயலலிதா போல, இப்படி இந்தியாவில் நீங்க எந்தெந்த தலைவர்லாம் யோசிக்கிறீங்களோ அத்தனை பேரையும் போல. தந்தி டிவில தினத்தந்தியோட 75 ஆண்டு விழாக்கு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அழைச்சிருந்தா வந்திருந்தாங்க. 2வது வரிசையில் நிற்கிறாரு திரு வைகோ அவர்கள். வைகோ அவர்கள் பாரத பிரதமர் நரேந்திர மோடிக்கு எதிராக பயன்படுத்தாத வார்த்தையே கிடையாது. அவ்வளவு கடுமையான வார்த்தை, ரத்தம் தோய்ந்த கரைகள்லாம் சொல்லியிருக்காரு, கரங்கள்லாம் சொல்லியிருக்காரு. ஆனா பாரத அங்க வைகோ இருக்காருன்னு பார்த்துட்டு இறங்கி போய் முதல் வரிசையில தாண்டி 2வது வரிசை எட்டின்னு கை கொடுத்துட்டு அந்த நட்பா பாராட்டினார். இத மாதிரியான ஒரு தனம், இப்படி ஒரு கேரக்டர் பார்க்க முடியுமா? மாற்று கருத்து கொண்டவர்கள். திரு சரத்குமார் அவர்கள் கட்சியில சேர்ந்திருக்கிறார், கட்சியவே இணைச்சிட்டார். அவர் இன்னும் பாரத பிரதமர் நரேந்திர மோடி ஒன் டு ஒன் மீட் பண்ணல. எங்க அண்ணன் கமலஹாசன் போனாரு, அவருக்கு ஒன் டு ஒன் மீட்டிங் கொடுத்திருக்காரு. கமலஹாசன் அவர்கள் எப்படி ட்வீட் போடுவார் தெரியும் பாரத பிரதமர் நரேந்திர மோடி பத்தி. எல்லாரையும் அரவணைக்கிறார், வாங்க பாப்போம், அதையும் புரிஞ்சுக்கொள்கிறார். ஒரு வாளி போல இருக்கிறார். எதிரே இருக்கக்கூடியவர்களுடைய முழு பலத்தையும் அப்படியே சரிபாதி எடுத்துக்கூடியவரா. அவ்வளவு பெரிய ஆச்சரியமா இருக்கார். அவருக்கு பார்க்கிற வரைக்கும் வேற இடத்துல இருப்பாங்க, பார்த்த பிறகு ஒண்ணு செய்ய முடியும். அதனால தான் எங்க அண்ணன் திருமாவளவன் பயந்தார், மோடிக்கு மட்டும் தமிழ் தெரிந்தால் என்ன ஆகும் அப்படின்னு. அவருடைய கவலை யோசிச்சு பாருங்க. மோடிக்கு மட்டும் தமிழ் தெரிந்தால் அவர் அப்படிப்பட்ட ஒரு ஆகர்ஷமான ஒரு தலைவராக இருக்கிறார்.